സന്നിധിയാണേ മണ്ണിലെ മണിയറ മധുരിത റൗള. അൽഹംദുലില്ലാഹില്ലദി അലാ ജസീലി നിഅമാഇഹി വസ്സലാത്തു വസ്സലാമു സയ്യിദി റിസാലിഹി വഅൻബിയാഇഹി സയ്യിദനാ മുഹമ്മദിൻ സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം നബിയിൽ ഉമ്മി അഷ്റഫിൽ ഖൽഖി വ അക്രമിൻ നസബ് وعلى آله وأصحابه البدور والكواكب وعلى أتباعه وأنصاره النجوم الثواقب إلى يوم الدين ما بعد. புகழும் புகழ்ச்சியும் இங்கு நம்மை சங்கமித்து நம்மை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு உண்டாவதாக. அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் நமது நாயகர் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாய சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக என கூறியவனாக, சஹாபா பெருமக்கள் மற்றும் நாதாக்களின் தனியோடு நான் பேச துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம்களின் சேவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பூமியில் சுமார் 8 உலகங்களை படைத்து அளித்துள்ளான். அளிப்பதற்கு ஒவ்வொரு காரணமும் காரியமும் நிகழ்ந்தது. இறுதியாக 9வது உலகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை படைத்து பரிபாலிக்கின்றார். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து ஆரம்பம் செய்து அவர்களிலிருந்து அப்படி தொடர்ச்சியாக பல சமுதாயங்களை வழிநடத்தி பல சமுதாயங்கள் தேவையில்லாதவர்களை அழித்தொழித்து பல சமுதாயங்கள் நல்லவர்களை வாழ வைத்து அவரின் அடிச்சுவடுகளை அடியெடுத்து வைத்து இறுதியாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை இங்கு சங்கமித்து வைக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினுடைய சிறப்பு என்னென்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ரூஹ் அவர்களுடைய முபாரக்கான ஜஸதை விட்டு பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத் இறக்குவான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய நாள் உங்களுடைய இந்த மார்க்கத்தை, இன்றைய நாள் உங்களுடைய இந்த சன்னிதானத்தை, உங்களுடைய இந்த சன்மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம். இனிமேல் அதை மாற்ற எந்த ஒரு கொம்பனாலும் முடியாது. இனிமேல் அதனுடைய அக்ஷரங்களை, அதனுடைய எழுத்துக்களை திருப்பி போடுவதற்கு எந்த ஒரு அறிவாளியாலும் முடியாது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கி வைக்கின்றான். அந்த கமாலியத்துத்தீன் அதை மெருகூட்டும் விதமாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மக்களுக்கு வேண்டி, மக்கள் ஹிதாயத்தை பெறுவதற்கு வேண்டி வெளியாக்கப்பட்ட பல உம்மத்துகளில் நீங்கள் மிகவும் சிறந்தவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயம் வாழும் இந்த பூமியில் அல்லாஹ் தஆலாவை முழுமையாக ஈமான் கொண்டு ஏற்ற, முழுமையாக ஈமான் கொண்டு அவனை வணங்க எத்தனை பேர்கள் இன்று இருக்கின்றார்கள். சில நபர்கள் பரிபூர்ண ஈமானோடு வழங்குகின்றார்கள், சில நபர்கள் அறகுறையான ஈமானோடு வழங்குகின்றார்கள், சில நபர்களுக்கு ஈமான் இல்லை, சிலவர்களுக்கு ஈமான் என்ற அந்த பாதையை விட்டு மிகவும் தூரமாக ஆகியிருக்கின்றார்கள். எல்லா நபர்களுக்கும் உம்மத்தே முஹம்மதியாவினுடைய அந்த கமாலியத்துத்தீன் மற்றும் ஹைர் உம்மத் என்ற சிறப்பு கிடைத்து விடுமா என்றால் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திற்கு அடுத்ததாக கூறுவான், தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். தஃசீர் முனீரிலே இதற்கு தஃசீர் செய்யும் பொழுது கூறுவார்கள், மா தாமத் து'மரு பில் மஅரூஃபி வ தன்ஹா அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல விஷயங்களை ஏவி கெட்ட விஷயங்களை தடுத்து
வாழ்பவர்களுக்கு மாத்திரம் இந்த ஹைர் உம்மத் என்ற சிறப்பு கிடைக்கும். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹா அனில் முன்கர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சில விஷயங்கள் பார்ப்பதற்கு நலவாக தெரியும், உள்ரங்கம் கேடுகட்டதாக இருக்கும். சில விஷயம் கேடுகட்டதாக தெரியும், அதை செய்யாமல் விட்டோம் என்று பின்னால் வருத்தப்படும் அளவிற்கு அது நல்ல விஷயமாக இருக்கும். இதை வகுத்து தந்தவர்கள் இமாம்கள். இந்த தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹா அனில் முன்கர் என்ற இந்த பட்டியலை வகுத்து தந்தவர்கள் நான் இமாம்கள். இமாம்கள் என்றால் யார்? வஹும் இக்ததா பிஹி, அவர்கள் பின்பற்றப்படுவார்கள். பி கைரின் அவ் பி ஷர்ரின் பிஇம்திசாலிஹி வ ஜித்னாபிஹி, நலவை கொண்டு அவர்களை பின்பற்றுவதாலும் அதை ஏற்று நடப்பதாலும், தீயவைகளை கொண்டு தடுத்து ஒதுங்குவதாலும் அவர்களில் யாரை கொண்டு பின்பற்றப்படுமோ அவர்கள் தான் இமாம் பெருமக்கள். நம்மளுடைய முதல் இமாம் அஷ்ரஃபுல் கல்க் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கை முழுவதும் இவ்வளவு வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கைக்கு முன்னால் வாழ்ந்த ஆலமுல் அர்வாஹிலும் சரி, இந்த துன்யாவிலும் சரி, இந்த துன்யாவிற்கு அடுத்ததும் சரி, எப்பொழுதும் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமது இமாம். வாழ்க்கை முழுவதும் தனது உம்மத்திற்கு வேண்டி அனைத்தையும், தனது உடல் பாவனைகள் அனைத்தையும் உம்மத்திற்கு வேண்டிய செலவழித்தார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அடுத்ததாக தான் வஃபாத்தாகிவிட்ட பிறகும் அந்த பணியை தொடர தனது சஹாபாக்களை நியமித்தார்கள். சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபி கல் நுஜூம் அய்யுஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் ஆவார்கள். அவர்களை நீங்கள் யாரையும் பின்பற்றினாலும் நீங்கள் நேர் வழிபட்டு விடுவீர்கள். இந்த தோழர்களுக்கு அடுத்ததாக 1,24,000 சஹாபாக்கள் அவர்களும் வஃபாத்தான பிறகு மக்களை வழிநடத்துபவர்கள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் சொல்ல வைப்பான். கைருல் குரூனி, நூற்றாண்டுகளில் சிறந்தது கர்னி, நான் வாழ்கிற நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கடுத்ததாக அதற்கடுத்து வரும் நூற்றாண்டு, பிறகு அதற்கடுத்து வரும் நூற்றாண்டு. ஆக இந்த 300 நூற்றாண்டுகளில் தான் பித்அத், ஃபஸாத், ஹராம் இது போன்ற ஃபித்னாக்கள் இல்லாத பியூர் காலகட்டம் இந்த 300 ஆண்டுகள். சில ஃபித்னாக்கள் வரும், தவிடுபடியாகிவிடும் அந்த ஐமத்தினுடைய மகாரத்தை கொண்டு. இந்த 300 ஆண்டுகளில் வாழ்ந்த ஐமத்துகள், இமாம் பெருமக்கள் ஒரு உசூல்களை, இஸ்லாத்தினுடைய ஷரியத்திற்கு சில அடிப்படை ஞானங்களையும் தத்துவங்களையும் வகுத்து வைத்து விட்டார்கள். அது கியாமத் நாள் வரையும் அந்த உசூல்களில் இருந்துதான் அனைத்து சட்டமும் எடுக்கப்படும். உதாரணமாக, இமாம்கள் வாழும் சமயத்தில் ஏரோப்ளேனோ அல்லது ஹெலிகாப்டரோ இது போன்று வான் வசதி ஊர்திகள் எதுவும் கிடையாது. ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒருவனுக்கு தொழுகை கடமையாகிவிட்டால் அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? இதை ஷரவுல் மின்ஹாஜ் ஃபில் ஃபிக்ஹி என்ற இமாம் நபவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிதாப், அதற்கு ஷரஹ் எழுதிய மஹல்லி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒன்று சேர்ந்த மஹல்லி என்ற கிதாபில் வருகின்றது, வமல்லம் யஜிது மாஅன் வலா துராபன், எவரொருவர் தண்ணீரையும் மண்ணையும் பெற்றுக் கொள்ளவில்லையோ, எவரொருவர் தண்ணீரையும் மண்ணையும் பெற்றுக் கொள்ளவில்லையோ, தண்ணீர் இல்லை என்றால் மண், தைமம் செய்து தொழுவார்கள், அந்த மண்ணையும் எவரும் பெற்றுக் கொள்ளவில்லையோ, லஸிமஹு ஃபில் ஜதீதி, ஜதீதான கருத்துப்படி அந்த மனிதர் பெற்றுக்கொள்ளாத மனிதருக்கு அவசியமாகும் ஐயுஸல்லிய, ஃபிளைட்ல நின்று அப்படியே தொழுகணும். பிளேட்ல நின்று தொழுதுட்டு பிளேட் லேண்ட் ஆன பிறகு ஏர்போர்ட்ல போயோ அல்லது வீட்டுக்கு போயோ உதவு செய்து அதை மீட்ட வேண்டும். இது எத்தனை நபர்களுக்கு என்று தெரியும்? இமாம்களை பின்பற்றும் நபர்களுக்கு மாத்திரம், இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய சுவடுகளாக ஆக்கி வைத்திருக்கும் மனிதர்களுக்கு மாத்திரம் இது தெரியும். இமாம்கள் இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தும் விஷயத்திற்குள்ள கஷ்டம் மிக அதிகமானது. அரபிகளில் சொல்வார்கள், இதஸ்தத்தபிக்கல் பல்வா, உங்களை கொண்டு வேதனைகளும் சோதனைகளும் கடுமையாக ஆக்கிவிட்டால், கடுமையாக்கப்பட்டு விடுமையானால் ஃபக்கீர் அலன் நஷ்ரா,
அலம் நஷ்ரஹ் சூராவை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாமல்லாத நம்மை போற்றுள்ள சாதாரண மக்களுக்கு அலம் நஷ்ரஹில் வரும் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ற சூராவினுடைய அந்த ஆயத்தின் மகத்துவம் மிகவும் பெரியது. ஆனால் இமாம்களினுடைய நாட்டம் என்னவென்று தெரியுமா? யுஸ்ர் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம், யுஸ்ர் என்பது மக்களிடம் அது சேர வேண்டும் என்ற இஷ்டம். அதான் இமாமார்களினுடைய அந்த எண்ணம். இமாம்களில் நமக்கு பலவிதமான சேவைகளை செய்துள்ளார்கள். இமாம்களினுடைய சேவைகள் அவர்களுடைய உபகாரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது என்று நன்றி செலுத்தால் அந்த ஈடம் ஆகாது. ஆக இமாமார்களின் சேவைக்கு நாம் செய்யும் உபகாரம் அவருடைய சேவைகளை நாம் கபூலாக்குவது, அவர்களுடைய கிதாபுகளை நாம் படித்து வாசித்து மக்களிடம் பரப்புவதே ஆகும். எனவே இமாம்களின் சேவைகளை பரிபூர்ண உபகாரம் படுத்தும் நபர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி தந்தது உரிவானாக என கூறியவனாக இதுவரைக்கும் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.